Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த பியூட்டிஃபுல் ஸ்லீவை எப்படி வர்க் பண்றோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டு ரெண்டு லைன் வந்து ஜரி கொடுத்திருக்கேன். ஜரி லைன் கொடுத்த உடனே கட் பீட்ஸ் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம வந்து border இருக்கு சாரியில அது மேலயே நம்ம வர்க் பண்றோம். அது வந்து அப்போ நீங்க கட் பீட்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாவே உங்களுக்கு ஷைனிங் கொடுக்கும். சோ நான் வந்து கட் பீட்ஸ் தான் இப்ப லைன் போட்டுட்டு இருக்கேன். இப்போ இந்த border லைன் கொடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து சுகர் பீட் தான் பிடிச்சிருக்கு அப்படினா கொடுக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து கட் பீட்ஸ்ல ஷைனிங் தெரியணும் அப்படி சொல்லிருக்காங்க. சாரியில வந்து வேற எந்த கலருமே இல்ல. எல்லாமே வந்து green வந்து கோல்ட் மட்டும் தான் இருக்கு. சோ வேற ஸ்டோன்ஸ் எதுவும் வைக்க வேண்டாம் அப்படினு ஒயிட் கலர் and கோல்ட் கலர் மட்டும் பேஸ் பண்ணி எடுத்துர்க்கோம். இப்போ வந்து பிக் சைஸ்ல உங்களுக்கு வந்து ரவுண்ட் பீட் வச்சிட்டு இருக்கேன். இதுமே border லைன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அகைன் நான் வந்து கட் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்திருக்கேன். கொடுத்த வாட்டி ஃபிட்டிங் ஸ்டோன் தான் இதுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம மெயினா வர்க் பண்ண போறது ஃபுல்லாவே border மேல தான். சோ உங்களுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கணும். ப்ளவுஸ போட்டால் நல்லா கிராண்டா தெரியணும் அப்படினா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் ஒட்டும்போது மட்டும் கம் கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணனும். இல்ல அப்படினா அது விழறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ கொஞ்சம் நிறையவே க்ளூ அப்ளை பண்ணிட்டு நல்லா இத ட்ரை ஆக விட்டுருங்க. சரிங்களா? இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சோ நான் வந்து டிசைன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். டிசைன்ஸ்ல வந்து ரெண்டு கட் பீடும் அது கூட 2 mm பீட் வரும் இல்லீங்களா? அதுவும் வச்சு நான் இப்ப டிசைன் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு இது எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்ப கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. சோ நான் இப்படி கொடுத்துட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல கூட அவேலபிள் இருக்கு. திலகம் ஷேப்ல அவேலபிள் இருக்கு. ஐ ஷேப்ல இருக்கு. உங்க டிசைன்க்கு ஏத்த மாதிரி எல்லா ஷேப்லயுமே நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த கட் பீட் நீங்க தைக்கும்போது கண்டிப்பா ஒவ்வொரு பீடும் நீங்க தனித்தனியா தான் தைச்சிருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ வந்து வேர் பண்ணும்போது தூக்கிட்டு இருக்காது. நல்ல ஃப்ளாட் லுக் கொடுக்கும். இப்போ பாருங்க நான் ஒவ்வொரு பீடுக்குமே ஸ்டிட்ச் பண்ணி தான் நான் போட்டுருப்பேன். போட்டுட்டு இப்போ 2 mm பீட் வந்து நான் வைக்கிறேன். உங்க டிசைன்க்கு ஏத்த மாதிரி இத டெக்கர் பண்ணுங்க. இது எல்லாமே முடிச்ச வாட்டி லாஸ்டா கூட நம்ம வந்து சுகர் பீட் லைன்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் எல்லாமே எப்பவுமே சென்டருக்கு வர மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சிலருக்கு வந்து எண்ட் நாட் போடும்போது அந்த த்ரெட் வந்து மேலேயே தெரியும். அது தெரியுது அப்படினா நீங்க அங்கங்க லாக் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் த்ரெட் தெரியுற மாதிரியே இருக்கும். சோ சென்டருக்கு கொண்டு வந்து லாக் பண்ற மாதிரி பிராக்டீஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அந்த லாக்ஸ் வந்து வெளியே விசிபிள் ஆகாது. அதே மாதிரி நிறைய லாக்ஸ் வரதையும் நீங்க வந்து அவாய்ட் பண்ண பார்க்கணும். சரிங்களா? அப்பதான் உங்களோட வர்க் ஃபினிஷிங்ல வந்து நீட்டா தெரியும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா வர்க்கும் முடிச்சிட்டோம்ங்கறனால நம்ம வந்து சுகர் பீட் லைன்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ சுகர் பீட்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் வைக்கிறது, கட் பீட்ஸ் வைக்கிறது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஃபைனலா வந்து நான் சுகர் பீட்ஸ் லைன் கொடுத்துட்டு இருக்கேன். எப்பவுமே சுகர் பீட்ஸ் வந்து 2 போடுற மாதிரி மட்டும் லாக் பண்ணுங்க. 3 எப்பவுமே சூஸ் பண்ணாதீங்க. அது உங்களோட லைன்ஸ்ல வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அது அப்படியே எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி லூஸ் வந்தாலும் அதிகமா அது காட்டும். சோ 2 நீங்க லாக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளாட்டா இருக்க மாதிரி ஸ்டிட்ச் வந்து துணியோட இருக்க மாதிரி அழகா இருக்கும். அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்மளோட டிசைன்ஸ் ஃபுல்லாவே வந்து முடிய போகுது. இது எல்லாமே நம்ம போட்டுட்டோம் அப்படினா டிசைன் கம்ப்ளீட் ஆயிடும். வேற எந்த எக்ஸ்ட்ரா வர்க்ஸ்மே இதுக்கு பண்ணல. இந்த மாதிரி டிசைனிங் ஐடியாஸ் கிடைக்கணும் அப்படினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா டிசைன்ஸ்மே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Thanks for watching our video. Bye.